இந்த மாதிரி கண்ட்ரோலிங்கான பர்சனை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா, யூ ஷுட் நாட் ரியாக்ட் டு தட் பர்சன், யூ ஷுட் ரெஸ்பாண்ட். ஆல்ரெடி நான் வந்து ரியாக்டுக்கும் ரெஸ்பாண்டுக்கும் டிஃப்ரெண்ட் சொல்லியிருந்தேன். ரியாக்ட் அப்படின்றது, இப்போ உங்களோட பார்ட்னர் உங்ககிட்ட கோவமா ஹர்ட்ஃபுல்லான வார்த்தைகள் யூஸ் பண்ணி பேசுறாங்க அப்படின்னா, அந்த வார்த்தைகளை உள்வாங்கிட்டு நீங்களும் கோவப்பட்டு திருப்பி பேசுறது ரியாக்ஷன். ரெஸ்பாண்ட் அப்படின்றது, உங்க பார்ட்னர் கோவமா ஹர்ட்ஃபுல்லான வார்த்தையை யூஸ் பண்ணி பேசுறாங்க, நீங்க அந்த வார்த்தையை உள்வாங்காம அவங்க பேசுறதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்கள் என்ன அப்படின்னு உள்வாங்கிட்டு அதுக்கு ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்றது, ஒரு காம் வேல ரிப்ளை கொடுக்கறது. இந்த கண்ட்ரோலிங் பார்ட்னர் கிட்ட நீங்க ரியாக்ட் பண்ணீங்கன்னா அந்த கண்ட்ரோல் இன்னும் டைட் ஆக தான் ஆரம்பிக்கும். இவங்க கிட்ட நீங்க ரெஸ்பாண்ட் பண்ண கத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் செய், வேற எதுவும் தேவையில்லாம பேசாத. இந்த மாதிரி ஒரு டோன்ல உங்ககிட்ட கமாண்டிங்கா ஒரு விஷயம் சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு நீங்க எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்க சொல்றதை நான் கேட்கணும்னா என்கிட்ட பொறுமையா மரியாதையா சொல்லுங்க, நான் கேட்கறேன். இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல தான் உங்களோட பேட்டர்ன் ஆஃப் ஃபைட்டிங் இருக்கு இல்லையா, அவங்க கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணும்போதெல்லாம் நீங்க ரியாக்ட் பண்ணி ஒரு சண்டை ஏற்படும் இல்லையா, அந்த பேட்டர்ன் பிரேக் ஆக ஆரம்பிக்கும்.